ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான கர்நாடகா ஸ்பெஷல் பாதாம் பூரி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 15 பாதாமை வந்து 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பவுலில் 1 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் சிரோட்டி ரவை, ஃபுட் கலர் வந்து லெமன் எல்லோ சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான நெய் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இல்லைனா அப்படியே பிசைஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. சுகர் சிரப்புக்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசு பிசுப்புன்னு வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கம்பி பதம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இப்போது சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து நம்ம பூரிக்கு எப்படி உருட்டுவோமோ அது மாதிரி திரட்டிட்டு நல்லா கொஞ்சம் மெலிசாக இருக்கணும். இதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு லைட்டாக சைடில் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது சூடான எண்ணெயில் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒவ்வொன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஜஸ்ட் ஒரு 3 இல்லைனா 4 பூரி மட்டும் போட்டு பொரிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வந்த பிறகு இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். சுகர் சிரப் கொஞ்சம் வார்மாக இருந்தால் போதும். அது கூட சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் எடுத்துட்டால் சூப்பர் டேஸ்டியான பாதாம் பூரி வந்து ரெடி.